ஐயா அவர்களை திருமுறை இன்னிசை பாடல் நிகழ்ச்சியானது நம்மை வெளிநாட்டு செய்தது நம்மை கையாளுக்கு அனுப்பியிருந்தார் திருமுறை இன்னிசை கேட்டு மகிழ்ந்தோம். அத்தகைய திருமுறை இன்னிசை நடத்திய அவரது குழுவினருக்கும் அவர்களுக்கும் சுத்தமாக அனுபவித்தாராக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அடுத்த நிகழ்ச்சியாக தர்மயாதீன புலவர் குண்டக்கூர் சிவத்திரு M.K. பிரபாகரமூர்த்தி ஐயா தமிழ் இலக்கியம், திருமுறை, சைவ சித்தார்த்தம் ஆகிய துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக திருவாவடுதுறை, தருமபுரம், கொண்டை மண்டலம், திருவையாறு, திருப்புகழ், காஞ்சிபுரம், மதுரை, சென்னை, கோவை உள்ளிட்ட பல இடங்களில் 36க்கும் மேற்பட்ட பட்டங்கள் மற்றும் விருதுகள் பெற்றுள்ளனர். அவற்றில் சில முக்கியமானவை: சிவத்தமிழ் செம்மல், திருமுறை களஞ்சியம், சைவத்தமிழ் அறிஞர், தமிழ் இலக்கிய மாமணி, செம்மல், திருமுறை உரை மாமணி, சைவ சித்தாந்த தேசிகர், திருமுறை இசை விளக்க கலைமணி, வாயினால் சாதனையாளர் விருது. இவ்வாறு ஏராளமான பட்டங்களும் பாராட்டுகளும் பெற்ற பெரும் புலவர் அறிஞர் ஆன்மீக தொண்டர் ஆவார். எங்கள் சித்தமா மணிக்கூடனின் திரு குருநாதராகவும் எங்கள் மனத்தின் பெயர் சூட்டியவராகவும் இருக்கும் அவரை மனமான வருக வருக என பிரபாகர் அவரை வேலைக்கு அழைக்கின்றோம். நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, தென்தில்லை ஒன்றினுடாடி போற்றி, காவாய் கிரகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு பெருகவாறு கடல் பிளவை கரகநீரை கவிழ்த்த மதகரின் வேதமூர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறார். ஆகையினால் அத்தகைய பெருமை பொருந்திய பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவத்தை செய்கிற ஊன நடனம், ஞான நடனம் என்றெல்லாம் பேசி நாம் சைவ சித்தாந்த சென்னரியிலே கொண்டாடுகிற பெருமானை நெறியல்லா நெறிதனை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளி ஆறு பெறுவார் அச்சோவே என்று விவாசிக பெருமான் போற்றி பருவகிற பங்குகளை எல்லாம் இடத்திலே வைத்துக் கொண்டு நம்ம சைவ திருமுறைகள் 12லும் தில்லை இடம் பெற்றிருக்கிறது. மூவர் தேவாரம், திருவாசகம், திருவிசிகா, திருப்பல்லாண்டு, நம்முடைய திருவள்ளுவருடைய திருமந்திரம், 11ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை, வீணம் பட்டினத்தார், தாய்மானவர், அருள்கிறார், ராமலிங்கர்கள், பாம்பன் சுவாமிகள், தாய்மானவர்கள் எல்லாம் அடியார்கள் போற்றி பரவியப்படும். இதில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உதாரணத்தை ஒருத்தர் சொல்றார். நம்ம சைவத்தில் என்னது அப்படி ஒரு உதாரணம்னா, நம்ம பெரும்பாலும் விழாக்கள் நடக்கிற இடங்கள்ல வாழை மரத்தை முகப்பில் அமைக்கிறது வழக்கம். அது இரட்டையாக அமைப்பது மரபு. அது தாரோட அந்த வாழை பூவோட அமைப்பது. இப்ப எல்லாம் சில இடங்கள்ல 100கணக்கில் அந்த வாழை மரங்கள் அமைக்கிறாங்க வரிசையா. நம்ம தலைமையாதியின் மகாசங்காரம் எழுந்தது இங்கே பல்கலைக்கழக வளாகத்தில் அப்படின்னா அமைந்திருந்தார்கள். சில திருமண அரங்குகள் அமைக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காய் இருக்குதுல, வாழைக்காய்னாலே நம்மளுக்கு பஜ்ஜி, அப்புறம் சுச்சி, பஜ்ஜி சுச்சி இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை பெண் பார்க்க வர சடங்கு உண்டா? அதனால அந்த வாழைக்காயை பல பேர் என்னன்னா காத்திருப்பாங்க.
நிகழ்ச்சி முடிஞ்சதோ இல்லையோ பெரும்பாலும் அதை கேட்டெல்லாம் எடுக்கிறது இல்லை, சர்வ சுதந்திரமாக எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் கச்சல்னு பேர். என்ன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? கச்சல்னு சொல்றது எவ்வளோ கேட்டது. ஆமாம், கேட்டவங்க கை கொடுங்க பாரு, அம்மா கை கொடுக்குறாங்க. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்குன்னு அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை உதாரணமா சொல்ற, அது துவர்ப்பா இருக்கும். வாழைப்பூ வடை, வாழைப்பூல இன்னும் வேற வகையில எல்லாம் சமைக்கலாம். வாழைக்காய் வெட்டி எல்லாம் போடலாம். வாழைப்பழம் கேட்கவே வேண்டாம். திருமூலர் அழகாக சொல்றார், வழுதலை விட்டோட பாகம் உழைத்தது புழுதியில் தோன்றினேன், பூசணி பூத்தது பொழுது கொண்டோடினர் தோட்டக்குடினேன், முழுவதும் பழுத்தது வாழைக்கறியன்னு சூன்ய சம்பாதனையில் சொல்றார். ஆனா அந்த வாழைக்காயை பற்றி அதுவே அந்த கச்சல், அந்த காயை பற்றி அது எப்படி இருக்கும் சுவைன்னா துவர்ப்பா இருக்கும். பலாக்காய் அதே மாதிரி, மாங்காய், இந்த முக்கலியும் மாங்காய், அது ஊறுகாய்க்கு எவ்வளவு சுவையா இருக்குன்னு தெரியலாது. மாவடு, பலாக்காய் அது பொரியல் மற்ற சிறப்பான விருந்துக்கு அதுவும் பயன்படும். பலாக்காய் சமீபத்தில் அந்த பலாக்காய் பிரியாணியில வந்துட்டு இப்போ பல இடங்களில் விசேடமா பலகையை வச்சிருக்கோம், விளம்பர பலகை. அதுபோல இந்த கச்சல் இருக்க வாழைக்காய் கச்சல், இதை நம்ம திருமுறையில ஒரு ஆசிரியர் சாமி வாழை பழமாவது பரவாயில்ல, இந்த கச்சல் இருக்குது அதை யாரும் அவ்வளவு பொருட்படுத்த மாட்டார்கள் என்று நம்ம நினைப்போம். ஆனால் அது கூட பயன்படுது. எப்படி பயன்படுது? அந்த கச்சலை விட நான் ரொம்ப கச்சலாக இருக்கேன். எப்படி எவ்வளவு தாழ்மை! திருவிசைப்பால் துச்சான அப்படின்னு தொடங்குகிற 9ஆம் முறை திருவிசைப்பால் பாடலை எடுத்து பாருங்க. நம்மெல்லாம் பால் வாங்குறோம்னு சொன்னால் பேக்கெட் பால் வந்துட்டு அதில் எப்படி பால் எவ்வளவு பொருதி இருக்குது, பவுடர் எவ்வளவு, தண்ணீர் எவ்வளவுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் பால் கறக்கிற இடத்துல பால் அப்படியே கொடுக்கறது சாஸ்திர விரோதம். எப்படியா அன்றுடனே அந்த திருவிசைப்பா பாடல் பாருங்க. துச்சான செய்தினும் பொறுப்பரென்று ஆளுகப்பார் கைச்சாரும் சிறு கதலி, கதலின்னா வாழை, கைச்சாரும் சிறு கதலி இலை வெங்கும் கை கொள்வார், எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்தான் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே அப்படிங்கிறது அந்த திருவிசைப்பா பாட்டு. இந்த பாட்டை சிதம்பரம் நடராஜ ஜுவல்லரி பாலசுப்ரமணியம் செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஐயா ஒரு நாள் என்னிடத்துல செல்லேஸ்வரே உரையாற்றுகிற பொழுது இதை சொல்லி இப்படியெல்லாம் பாருங்க நம்ம திருமுறையில் இருக்கு. அவரை ஐயாவுக்கு தான் தெரியும், அவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சாமி தண்டபாணி ஐயாவுடைய இளவல் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகையினால இதே மாதிரி தான் பால் வியாபாரம் பண்ணுற போது கொஞ்சமாவது அதில் தண்ணியை சேர்க்கலைன்னா அந்த அவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும். அதை சேர்த்தா தான் அது இன்னமும் ஒரு அவங்களுக்கு ஒரு நிறைவு.
இந்த பாலில் கலந்த தண்ணியை பாலையும் தண்ணியும் கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சணும். காய்ச்ச என்ன ஆகும்னா தண்ணீர் ஆவியாக போயிடும். நல்ல சுண்ட காய்ச்சற போது கோவாவாக மாறிடும். அதில் சர்க்கரை போட்டாச்சுன்னா கோவா இல்லையா? அப்புறம் வேற பலகாரம் பண்ணுறதுக்கு சர்க்கரை போடாமல் கோவா வாங்குவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தாய்மொழிலாம் தெரியும். அப்போ என்னன்னா பாலாளாய் நேர்கோல் அப்படின்னு கருவூர் தேவர் சொல்றாரு திருச்சி பால். எப்படி இயல்பா என்னோட பாலில் தண்ணி கலந்தனால எத்தனையோ உலகியல் சார்புள்ள பல்வேறு நிலைகள் இடத்துல கலந்திருந்தாலும் சாமி உன்னுடைய ஞானத்துல வழிபாட்டுல அந்த ஞானாகினி என்னை தாக்குகிற பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பாவங்கள் எல்லாம் அந்த தேவையில்லாதெல்லாம் எப்படி ஆவியா தண்ணி ஆவியா போகுதோ அதுபோல சுத்தமான பால் நிற்குமோ அதுபோல உன்னுடைய வழிபாட்டால் நான் அத்தகைய பேர் பெறுவேன்னு சொல்ற மாதிரி ஒரு குறிப்பு வர்றதுனால பாலனாய் நீர் போல் அப்படின்னு ஒரு தொடர்பு. இது மட்டும் இல்லை, செங்கல் இருக்கு கோயில்ல உடம்புக்கு நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு சொன்னா யாகசாலைக்கு பச்சை செங்கல் வச்சுதான் அந்த ஹோமகுண்டம் வேதிகை எல்லாம் அமைப்பாங்க. மழை பெஞ்சா அது கரைஞ்சு. ஆனா அந்த கல்லில் கோயிலை கட்ட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பச்சை கல்ல சூளையில வைத்து வேக வைக்கிற பொழுதுதான் அது தகுதியுடைய நிலையில் கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்ப தகுதியுடையதாக இருக்கும். இந்த செங்கலுக்கு நம்ம சைவ திருமுறையில் ஒரு அழகான பேர் தெரிவு செய்வார், இட்டிகை. என்னென்ன பேரு சொல்லுங்க? இட்டிகை. செந்திப்பட்ட இட்டிகை போல. நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்னா பச்சை செங்கல் மாதிரி இருக்கும். அந்த ஞானாக்கினியினால் தகிக்கிற பொழுது என்ன ஆகும்? நல்ல உரி பிடிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்ய நாடும் நகரமும் நச்சரு கோயிலும் தேடி பிரிந்து சிவபெருமானுக்கு பாடின் பாடி பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலார் கொள்வனைங்கிற நிலையில தொடர்ந்து அந்த மாதிரி தொடர்ந்து நின்று தொழுத்து எழுவார்வினை மடங்க நின்றும் வாங்கி ஓடிச்சன சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டருக்கு அணியன இல்லையா? கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். அப்படி வர்ற போது என்ன ஆகும்? பச்சை செங்கல் என்ன ஆகும்? சுட்ட செங்கல்லாம் மாறிடும். இது உதாரணமா சொல்றாங்க. இப்படியெல்லாம் நம்முடைய சைவ திருமுறைகளிலே குறிப்பா 9ஆம் திருமுறையில ரொம்ப அழகா பல செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். இப்போ தில்லையை பொறுத்தவரை மூவர் தேவாரம் அப்படிங்கிற போது திருஞான சம்பந்த பெருமான் 4 திசைகளிலும் நல்ல செம்மாந்து இருக்கிற உயர்ந்த ராஜகோபுரங்கள் இருக்கக்கூடிய தில்லை நகரில் தெற்கு கோபுர வாயில் வழியாக அம்பலவாணரை தரிசிக்க எழுந்தது எங்க உருவாமத்தையோட அழகா பண்ணாங்க. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தெல்லை சிற்றம்பலம் மேலும் முற்றாவென்றுங்கள் முதல்வன் காலமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே. இது ரொம்ப அருமையான பாட்டு. என்னன்னா செல்வ நெடுமாடம் செல்வ சிவமங்க செல்வ மதிதோயில் செல்வம் உயர்ந்த செல்வ வாழ்ந்த சிற்றம்பலம் மேல செல்வம் கடல் ஏற்கும் செல்வம் செல்வமே. அப்படியே அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற தலைமுறையெல்லாம் தெரிஞ்சுட்டு மீண்டும் எழுந்திருக்கிற ஞானசம்பந்த பிள்ளையார் ஆடினாலும் அது நெய்யோடு பால் தயிர் அப்படிங்கிற பதிகம் பாடி அங்கே இருக்கிற அந்தனர் பெருமக்களையெல்லாம் தில்லைவாழ் அந்தனர்களையெல்லாம் சிவகணங்களாக உடன் இருக்கிற திருநீலகண்டை ஆழ்வாளருக்கு காட்டினார். அவரும் கண்டு தெரிவித்தாருங்கிற வரலாறு தான் நம்ம பார்த்தோம். அப்பர் பெருமான எழுந்திருக்கிறார். அப்பர் பெருமான எழுந்திருந்த உடனே நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்தால் வாங்க எப்போ வந்தீங்க அப்போதான் வர்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் சம்பிரதாயமா எப்போ வந்தீங்க எல்லாம் சௌரியமா பயணம் வர அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு உபச்சார வழக்கு. அது போல என்று வந்தாய் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. ஒன்றி இருந்து நினைவுங்கள் தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலா கடந்தான் அடியவர்க்கால் சென்று ஒழுங்குங்கள் செல்லையில் சிற்றம்பலத்த நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. திருக்குறிப்பு அருமையான வார்த்தை.
நாயனார் ஒருத்தர் வராரு பின்னால திருக்குறிப்பு தொண்டர். அங்கே அவரு திருக்குறிப்பு தொண்டர், இங்கே இது திருக்குறிப்பு. சுவாமியுடைய திருக்குறிப்பு பார்க்குற போது எப்போ அந்த பேன் கேட்குற மாதிரி இருக்கு. இவரு அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை. 10 நாள் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கிறேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனான் வந்தவாறு அதற்கு பதில் சொல்வது போல திருநேரிசை என்கிற யாப்பில் நம்முடைய அப்பர் பெருமான் பாடுவதா இந்த செய்திகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். சேக்கிழார் பெருமான் இதையெல்லாம் அழகாக விளக்கமே சொல்றாரு. அப்பர் பெருமானுடைய அந்த அற்புதமான வாக்குகள் ஐயாவோட பாடினாங்க. தொடுத்த மலரும் ரூபமும் சார்ந்துன்னு ஒரு பாட்டு. ஆனால் இந்த நடராஜ பெருமானுடைய திருமேனியை பார்க்குற போது நடராஜ பெருமான்னு சொன்னாலே திருவாசி. முதல்ல திருவாசிக்கு என்ன பொருள்? ஓங்காரமே திருவாசி இல்லையா? அதில் எவ்வளவு சுடர்கள் இருக்குன்னா அந்த மூர்த்தி அமைக்கிற தன்மைக்கு ஏற்ப அதனுடைய உயரம் பரிமாணங்களுக்கு ஏற்ப அந்த சுடர்கள் அமையும். 21, 27 அப்படின்னா எண்ணிக்கையிலாம் இருக்கும். ஆனால் முறைப்படி அந்த சுடர்கள் எவ்வளவு அமையணும் அப்படின்னா 51. அந்த 51 அக்ஷரங்கள். நமது அருணகிரிநாத பெருமான் அகர முதல் என உரைசி 51 அக்ஷரம் என்று பாடுவார். திருமூலர் திருமந்திரத்தில் 51 அக்ஷரங்களை பற்றி பேசுகிறார். அதனால 51 காவியினுடைய வடகரை திருத்தலங்களுக்கு திருவையாறு 51வது சேர்க்கலாம். நம்ம திருவாசகத்தில் இருக்கிற மொத்த பதியங்கள் 51. வள்ளல் பெருமான் வாழ்ந்த ஆண்டு 51. இப்படி 51ங்கிறது நிறைய பல சிறப்புகள்லாம் இருக்கு. இதுல மகுடமா 51 அக்ஷரங்களுமே வேடமா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் திருவாரூர். 51 வயசு ஆயிடுச்சுன்னா போய் அவசியமா திருவாரூர் அந்த அக்ஷர வீடத்தை பார்த்து தரிசனம் பண்ணணும். அதனால இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதுபோல அந்த திருவாசியில பார்த்தோம்னா பிரபைன்னு சொல்லுவாங்க. அந்த திருவாசியில 51 அக்ஷரங்களோடு கூடிய நிலையை பார்க்கணும். சுவாமியினுடைய வலதுகை மேலே இருக்கிற 2 கரங்கள், ஒரு கரம் உடுப்பு, மற்றொரு கருத்துல எரி அகல், இன்னொன்று அபயம், அப்புறம் துதிக்கை போல, அதாவது டோலஹஸ்தம் என்றெல்லாம் சொல்லுவது போல அந்த மடித்தாடும் மடிவிக்கண் அப்படிங்கிற நம்முடைய சுந்தரம் சுவாமி தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார். மடித்தாடு மணிவிக்கண் அன்றியே மன்னனை நீ வாழுநாடும் கடுத்தாட்டி தருமனார் தமசுக்கள் எழும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடு கரதளத்தில் தமருகம். தமருகம்னா என்ன? உடுப்பு. தமருகமும் எரிய இது உடுப்பு. இங்கே எரியகள் வலதுகையில் உடுக்கும், எரியகள் இடதுகையில் இருக்கும். பெரியவரும் பிடித்தாடி புரியும் சிற்றம்பலத்தையும் பெருமானை பெற்றாமன்றேன்னு சொல்வார் இல்லையா? அப்படி அவனுடைய அந்த அற்புதமான அந்த திருமேனிய தோற்றம் முடியதனில் கோயிலும் திவ்ய அமைப்பில் சாத்திகள் மொழியிலே சங்காரம் ஊற்றமான 3 மலர்பதத்தை உற்ற திருவோகம் 104 மலர்பதத்தை நாடி என்று நமக்கு சாத்திரங்கள் எல்லாம் அப்படியே அந்த பெருமானுடைய குஞ்சிதபாகம் என்று சொல்கிற அந்த மலர் சிலம்படி அதுதான் நம்ம சேர்க்கிறார். பெருமான் உலகெல்லாம் கரியவன் நிலவுலாவிய நேர்மலை வேணியம் அழகின் ஜோதியம் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த இனித்த முறையை எடுத்த பார்த்து காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை பாட்டாரு. அப்ப அவருடைய திருமேனிய யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருமேனிய அவருடைய திருநடனத்தை யார் பார்க்கிறார்? நம்மால அதை பார்க்க முடியுமா? அந்த அவருடைய அந்த திருநடத்தை தரிசிக்கின்ற அளவுக்கு அதை பார்க்கிற அளவுக்கு நம்ம கண்களுக்கு வலிமை இருக்கிறதானா? இல்லை. எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம அறுசுவை உணவை ஊட்ட முடியுமா? முடியாது. வேற உடம்பு சரியில்லைன்னா வேற ஏதாவது மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்க முடியுமா? இல்லைங்களா? அதெல்லாம் முடியாது. தாய் சாப்பிட்டு பால் வழியா குழந்தைக்கு மருந்து கொடுக்குறதுன்னு நம்ம உதாரணம் சொல்றது போல உமையவனாகிய பிராட்டி தான் முதல்ல சிவகாம சுந்தரி தான் அந்த திருநடத்தை கண்டு தரிசித்து பிறகு நமக்கு அதனுடைய நமக்கு வாரி வழங்குகிறாள்ங்கிற செய்தி நமக்கு அப்பர் பெருமான் அழகாக சொல்றாரு. எங்க
குற்றாலம் ஐயா பாடுற போது அவங்க ஊர் இல்லையா குற்றாலம், அதனால சிதம்பரத்துல பெரிய திருத்தாண்டகத்துல எந்த இடத்துல குற்றாலம் வருகிறதோ அதை எடுத்து அழகா பாடினாங்க. அதே திருத்தாண்டகத்துல தான் கருமானின் உரியரடைய உடையாவிக்கு, கருமானின் உரியரடைய உடையாவிக்கு அப்படின்னா யானை தோல். அது வந்து சுவாமி யானை உரி போட்டு மூர்த்தியா இருப்பார் இல்லையா. கருமானின் உரியரடைய உடையாவிக்கு கனை கடல்கள் கலந்து ஒலிப்ப அனல் கையேந்தி வருமான அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கிட முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புரியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்படின்னு என்ன? அருமான வான்முகத்தாள்னா சிவகாம சுந்தரி. பரந்தெழுந்த சமன் முதலம் பரசமய இருள் நீங்க சிறந்தழு சைவனில் திருநீற்றின் ஒளி விளங்க அறந்துகிற புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அழித்த சிவகாம சுந்தரி. அப்படிப்பட்ட சிவகாம சுந்தரி நம்ம சிற்சபா நாயகி. இந்த பேரு சிதம்பரத்திலிருந்து தில்லையிலிருந்து வந்த தில்லைவாழந்தனர்கள் நம்ம பள்ளிக்கரணை நம்ம சிற்சபாமணி கூடத்துக்கு வந்து இப்படி ஒரு பேர் எப்படி உங்களுக்கு கிடைத்தது, எவ்வாறு சூழ்நிலைகள் என்று தில்லையில் இருந்த தீட்சதர்கள் எல்லாம் வியந்து சென்றார்கள் என்று நம்ம ஐயாவோட திருஞான ஐயாவோட சொன்னாங்க. அதனால என்னன்னா அந்த பெருமாட்டி சிவகாம சுந்தரிக்கு சிற் சபாநாயகி, சபாநாயகி, சிற் சபாநாயகி, சுவாமி சிற் சபாநாயகன். அது மாதிரி அந்த அருமையான திருநாமம். அதனால அந்த சிவகாம சுந்தரி கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகர். இதான் நம்ம சுந்தரமூர் சுவாமி எங்க ஐயாவுக்கு நேரம் இருந்தால் கேசி இதெல்லாம் பாடியிருப்பார். கூடிய லயம் ஜதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. இதை விட வேற என்ன சாமி வேணும்? அப்பர் சுவாமி அப்படி கோடிட்டு காட்டினார். அப்பர் பெருமானுடைய தேவாரத்துல, ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல அவர்கள் கோடிட்டு காட்டியது எல்லாம் விளக்கி விவரமா சொல்லுவார் பின்னால சுந்தரர் பெருமான். அப்படி ஒரு பெரிய ஆய்வே செய்யலாம். ஒரு முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செய்கிறவர்கள் இப்படி ஒரு தலைமை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிற பொழுது நிறைய செய்திகள் கிடைக்கும். அந்த அளவு நல்லி செய்வந்த ஞானசம்பந்தம் ஆவிற்கு அரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏற்றுப்பானைன்னு சுந்தரர் பெருமான் பாடுறார். அதனால என்னன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய நம்ம கோயில்களில் வழிபாடு பெருகி இருக்கிறது, அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடக்குது, உற்சவங்கள் சிறப்பாக நடக்குது. அந்த அளவு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் சைவ திருமுறைகளில் இருக்கக்கூடிய ஞான சாத்திர தோத்திர விளக்கம் சென்று அடைந்து இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டால் மன்னிக்க வேண்டும், சிங்கப்பூர்ல 1000 குழந்தைகள் தேவாரம் செய்யும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வண்டியை அனுப்பி சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து செண்பக விநாயகர் கோயிலில் அந்த குழந்தைகளை அமர்த்தி அவர்களுக்கு முறையோடு உருவாக்கங்களை கொண்டு பாட பயிற்சி, பேச பயிற்சி இவை எல்லாம் வைத்து திருமுறை மாநாடு நடத்தி அந்த மாநாடுன்னு சொல்றதை குழந்தைகளுக்கு முதன்மைப்படுத்தி நடைபெறுகிற மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கேட்கிறதுக்கு வினாவிடை அரங்கம் என்று அங்க உள்ள சிவாலயத்திலே ஒரு தனியா ஒரு நிகழ்ச்சி வைத்து அடியனை அமர்த்தி வந்திருக்கிற அவ்வளவு மக்களும் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுகிற வினாவிடை அரங்கம் ஒன்று நடத்தினார்கள். திக்குமுக்காடுகிற அளவுக்கு கேள்வி கடைகள் பாய்ந்து வருகிற அளவுக்கு அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிற போது அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடிய நம்ம வந்துதான். இது தாய், அது செய். இலங்கையில தான் சொல்லுவாங்க, இலங்கை வாழ் மக்கள் அழகாக சொல்லுவாங்க, தாய் செய் உறவு நம்முடைய உறவு என்று சொல்லுவார்கள். அப்படி நமக்கு கோணீஸ்வர பெருமானும் பேரீஸ்வர பெருமானும் ஒவ்வொரு நாளும் அந்த பதிகங்களை எல்லாம் பாடணும். அப்படிப்பட்ட அற்புதமான திருப்பதிகங்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோடமாமலை அமர்ந்தார் என்று ராமேஸ்வரத்திலிருந்து அந்த காட்சியை ஞானக்கண்ணால் தரிசித்து பாடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்க. ஆகையினாலே இந்த அம்பிகை காண உமையவள் காண ஆடிய அழகாக நம்ம நடராஜ பெருமான் இருக்கிறார் இல்லையா? அவர் எத்தனை தலங்கள்ல எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாமே அந்த ஆலயங்கள்ல பரிவார மூர்த்திகள்னு கோட்ட மூர்த்திகள் இருப்பாங்க. திருச்சுற்று மாளிகையில திருச்சுற்றுல
ஏனைய பரிவார மூர்த்திகள் எல்லாம் இருப்பாங்க. அதுல முக்கியமா சோமாஸ்கந்தர் என்று சொல்லுகிற அம்மையப்ப பிள்ளை, நம்ம திருவாரூர் பெருமான தியாகேச பெருமான வீதி விளங்க பெருமானை, அவரும் ஒரு ராஜா, இவரும் ஒரு ராஜா. அவரு நாகராஜா, இவர் நடராஜா, ரெண்டு ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா? அவரு அமர்ந்து ஆடுகிற நடராஜா, அமர்ந்து ஆடுகிற அழகு யாரு? அஜமானன் அமர்ந்தபடியே ஆடுறார். ரொம்ப அருமையான செய்தி. திருவொற்றியூர்ல நம்ம நந்தி பெருமான் முதல்ல திருவையாறுல திருநடன தரிசனம் பார்க்கிறார். சிதம்பரத்துல பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கு திருநடன தரிசனம், அதுபோல கோமுனி பட்டிமுனி காரமுனிவருக்காக மேலச்சிதம்பரம் ஆகிய பேரூர்ல திருநடன தரிசனம், அதே போல நம்முடைய முஞ்சிகேசர் கார்கோடலுக்காக காடியோடாடிய திருநடன தரிசனம் திரு ஆலங்காடு, கால்மாரி ஆடிய திருநடனம் மதுரை. இப்படி அந்தந்த கஷேத்திரங்கள்ல பல முனிவர்களுக்கும் அடியார்களுக்கும் சுவாமி திருநடன தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். உலகறிந்த செய்தி இல்லையா? அப்படி பார்க்கறது நம்ம நந்தியம் பெருமானுக்கு திருவையாறுல திருநடன தரிசனம் கொடுத்தார். இது ஞானசம்பந்த பெருமான் அழகை சொல்றார். கட்டு வடமிட்டு ஒரு வட்டமுலகத்தில் திருக்கைலாய வாத்தியம், அந்த வாத்தியங்கள்லாம் செய்கிற போது அது இன்ன இலக்கணம், இன்ன நாதம், அதற்கு இன்ன சுழி அதெல்லாம் அமைப்பாங்க இல்லையா? அது மாதிரி நந்தியம் பெருமான் இசைக்கிற முழவு, அதை பற்றிய உடனே சொல்றார். கட்டு வடம் எட்டும் ஒரு வட்டமுலகத்தில் கொட்டுகரமிட்ட ஒரு தட்டும் வகை நந்திக்கு, எப்படி அந்த வாத்தியம் இசைக்கிற மாதிரி சந்தத்தில் போடுறாரு நம்ம ஞான சம்பந்தப்படுறாங்க. கூத்து திருநடன தரிசனம் இல்லையா? இதே போய் திருவாரூர்ல பாடுற போது ஞானசம்பந்த சாமி தேவாலயத்துல சோகமே இருக்காது. ஆனா அவருடைய பதிகத்துல ஒரு பதிகம் திருவாரூர்ல மட்டும் ரொம்ப சோகமா வரும். தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார், கொந்தவே கொண்டு ஒரு கூட்டத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைக்கியால் வேலையே அம்தன் ஆரூர் தொழுது உயராம் ஐயல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு பாடுற இடம் நம்ம பார்க்கிறோம். அப்படி ரொம்ப அபூர்வம். சாமியினுடைய பாடல்ல ரொம்ப அருமையா மகிழ்ச்சி, ஆரவாரம், ஆனந்தம் மேலிடுகிற பதிகங்கள்லாம் 99.9 விழுக்காடுன்னா அதுதான். அப்படி அது போல ஆனந்த நடனத்தை என்ன சந்தத்துல வைக்கிறார்? கட்டு வடமிட்டும் ஒரு வட்டமுடவத்து கொட்டுகரமிட்ட ஒரு தட்டும் வகை நன்றி கிட்டமுட நட்டம் அவை இட்டவர நன்றி வட்டமதி வித்துகளும் வன் திருவை யாரே அப்படின்னு சொல்றாரு. திருத்திகள் மலைச்சீரணியோடு மிகு தேசர் உமாதேவிக்கு சிறுமிங்கிறார். இவரே சிறுவர் இல்லையா? சிறிய பெருந்தையார் இவர் உமாதேவிக்கு சிறுமிங்கிறார். திருத்திகள் மலைச்சீரணியோடு மிகு தேசர் பார்வதி, திருத்திகள் மலைச்சீரணியோடு மிகு தேசர் குருத்திகள் எழிற்கையில வெற்றில வரைதற்கே வெறுப்புடைய அற்புதர் இருக்கும் இட நேரால் மருத்துகள் ஒளிப்புலவு வண்டிகளை யாரு அப்படின்னு சொல்றாரு. அதுபோல சாமி பாட்டு இந்த சந்தங்கள் எல்லாம் தான் பின்னால் அருணகிரிநாதருக்கு ரொம்ப கை கொடுக்குது. கதுகத்துக்கு தகுதத்துக்கு தந்த குத்தப்பு விடிவு இது விடிவு இது விடிவு இது குப்பி இது அல்ல எனக்கு என்ன சொல்லுத தந்தன் தழுத்தகுத தந்த தகுதி எந்த இடக்கை முழுக்க இமையாகும் ஒரு அதிரமுதிர் அண்டம் விளக்கணிகள் அழகிற உலகெங்கும் பிரமிக்க நடம் விடுகிற அப்படின்னு வர குறிப்பு வர சந்தம் எல்லாம் சொல்ல ஞான சம்பந்த பெருமான் கொடுத்த கொடை. அதனாலதான் புகழியின் வித்தகர் போல அமர்ந்த கவி தொடைவாட அடிமைதனுக்கு அடிவாயே அப்படின்னு வாடாக அருள்நாதன். புத்த ரமணர்கள் மிகவே கிடவே, தெற்கு நரபதி திருநீரிடவே, புக்க அனல்வைய மிகவே உயவே உமையாளன் புத்திரன் என இசை பகவொரு மறையுள் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோனே அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான். ஆகையினால இப்ப அந்த நெருங்கி இந்த திருநடன தரிசனத்தை நந்தியம் பெருமான் திருவையாறுல ஆடலாக பார்த்தார். எப்படி
இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க உமையோடு கூடி திருநடம் செய்கிற பாங்கில பார்த்து தரிசித்த நிலை. அதே அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. யாருக்கு? நந்திய பெருமானுக்கு. அது என்ன ஆசைன்னா திருவையாறுனாலே ஆசை வரும். காரணம் என்னன்னா மாணிவாசாமி சொல்றது, ஆசைப்பட்டேன் கண்டாய், ஆசைப்பட்டேன் கண்டாய். சொல்லுங்க அம்மானே. என்ன பாட்டு அது? கையால் கையால் பொழுதும் கடற்சேவை களிமத் தழுவிக்கொண்டு இல்லையா? அந்த பாடல தானே ஐயாவுக்கு அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய். அது மாதிரி என்னாச்சு, நந்திய பெருமானுக்கு திருவாரூர்ல அமர்ந்து ஆடுகிற அழகனாக காட்சி அடிச்சது இல்லையா? யாருக்கு? மகாவிஷ்ணுவோட ஹிருதயத்துல அவர் அமர்ந்து உச்சுவாச விசுவாசம் என்கிற முறையில அஜமா நடனம் ஆடுகிறாங்க இல்லையா? அந்த திருநடனத்தை நம்ம அப்பர் சுவாமி அரவணையாம் சிந்தித்து அறச்சும் அடியினர். எப்படி? அரவணையான் யாரு? ரங்கநாதன் திருவரங்கத்தில் இருளிய சுடர்மணிகள் இவைக்கும் நெற்றி எனக்குச்சி அணிபடமாய் இரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதின்னு ஆழ்வார் சொல்ற ஆதிசேடன் மேல பள்ளி கொண்டிருக்கிறவர். அவர் என்ன படிச்சுக்கிட்டு எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, நம்ம பெருமான் தியாகேஸ்வர பெருமான் அரவணையான் சிந்தித்து அதற்கும் மடி அருமறையான் சென்னிக்கு அந்நியாமடி சரவணத்தான் கை தொழுது சாரும் மடி சார்ந்தாருக்கு எல்லாம் சரணம். அப்படிப்பட்ட திருவடி இல்லையா? அதனால அந்த திருவடியை காட்டாமலே முகத்தை மட்டும் காட்டி உடம்பையெல்லாம் மறைச்சு, உண்மையிலேயே ரகசியம்னா சிதம்பர ரகசியம் கூட வெட்ட வெளிச்ச காரணம் திரைய விலைக்கு உள்ள வில்வமால தரிசனமாவது கிடைக்குது. ஆனால் திருவாரூர்ல அவருடைய திருமுக மண்டலத்தை தவிர வேற தரிசனம் கிடையாது இல்லையா? அதனால நம்ம ரொம்ப அழகா வீதி விடங்கராய் நடங்குழாவினரே நம்பிகாடன் கூறாடுவார் ரொம்ப அழகா. அப்ப என்னன்னா வீதி விடங்க பெருமான், வீதி விடங்க பெருமானை சொல்கிற பொழுது வெள்ளம் கமல் காவிரி உதவி விளையாடுவில் சூழ் சோனாட்டுமேவும் கமலாலயப்பதி. கமலாலயம்னு எது? கமலாலயம்னா திருவாரூர் இருக்கிற ஆலயம் பக்கத்தில் இருக்கிற குளம். கமலாலயப்பதியில் வீதி விடங்க பெருமானார். வீதி தேவாரத்துல தியாகேசன் தியாகராஜான்னு வராது. என்ன வரும்? பவனியை பற்றி குறிப்பு வரும். எப்படி வரும்? முத்து விதானம் தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா கூட பவனி தான் சுவாமியுடைய பவனியுடைய சிறப்பு. எப்படி அந்த பெருமான் பவனி வந்தார். அதனால இன்னைக்கும் தியாகராஜ பெருமான் அவருடைய புறப்பாட்டை பவனின்னு சொல்றதுதான் மரபு. திருவான்மியூர்ல, திருவொற்றியூர்ல, திருக்கச்சூர்ல ஆடும் தியாகர், அசையும் தியாகர், துள்ளும் தியாகர்னு பேர். அதுபோல என்னன்னா நம்ம நந்திய பெருமானுக்கு அமர்ந்து ஆடுகிற அழகனாக காட்சி கொடுத்தாராம் திருவொற்றியூர்ல. அதனால பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்ல பார்த்தீங்கன்னா பெரிய மாட வீதி. அந்த மாட வீதியில வடமேற்கு முறையில நந்திய பெருமானுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கும். பார்த்தவங்க கை கொடுங்க. மாணிக்க தியாகர் யாருக்காக நடனம் செய்தார் பார்த்துருக்கு. எத்தனை பேர் கை கொடுங்க? 1 2 3 4 ஒரு 6-7 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம தொண்டை நாட்டில் இருக்கிறோம். நம்ம திருவொற்றியூர்ல இருக்கிற தியாகராஜா யாருக்காக நடனம் தரிசனம் இருக்கிறார்? திருவான்மியூர்ல வான்மீகம் இருக்கு, நடன தரிசனம் பண்றார். யாரு? அவர் நிலா வெளிச்சத்துல மட்டும்தான் வருவார், பக்கத்துல வெளியில வரவே மாட்டார். அதனால நம்ம திருவான்மியூர் இருக்கிற சுவாமி ஐயா திருவான்மியூர் தேவாரத்தை உருகி பாடினாங்க இல்லையா? விடையார் உண்மையினாய் விடமுண்ட மிடத்தினே அடையார் உண்மையினால் அடையாது. என்ன அற்புதமான பாட்டை அந்த பாவத்தோட உணர்வோட அப்ப கேட்கிற பொழுது நமக்கு அப்படியே அனைத்து எலும்பும் உள்ள ஆனந்தத்தையும் சொல்லும் அப்படிங்கிற திருவாரூர் வரையில ஞாபகம் இல்லையா? அதனால இப்படி பெருமான் திருநடன தரிசனம் அமர்ந்து ஆடியும் ஆடுவது நமக்கு வாரியார் சுவாமி தான் ஞாபகம் வரும். நீங்கெல்லாம் வாரியார் சுவாமி சொற்பொழிவு கேட்டதால பெரியவங்க இருக்கீங்க. அவருக்கு பரதநாட்டியம் இருக்கு.
வீணை வாசிக்க தெரியும், கேட்கவே வேண்டாம், சங்கீதம் தெரியும். சொற்பொழிவு அவருக்கு வீடுனே அவர்தான். அவர் அந்த உட்கார்ந்த மாதிரியும் அபிநயம் எல்லாம் பிடிச்சி ஆடி கேட்கிறார். ஐயாலாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அமர்ந்து ஆடுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. அவர் வயதாயிடுச்சு ஆட முடியும். அது மாதிரி என்னன்னா, சுவாமி அம்பலத்திலையும் ஆடுவார், அறையிலும் ஆடுவார். அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு, அறையில் ஆடிதான் அம்பலத்தில் ஆடுவார். ஒத்தியை பார்க்காம நாடகத்தை அரங்கேற்றம்னு எப்படி இருக்கும். அது மாதிரி என்னன்னா, அது உலகியல். சுவாமிக்கு எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாராம், அறையில் ஆடினாராம் உத்தரகோச மங்கையில். உத்தரகோச மங்கையில் ஆடிய திருநடனம் மரகத நடராஜா இருக்காரு. கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் விரல் வெண்கையின்கோர் உடையவனே மனம் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே கலந்தேன் எவ்விரான் என்னை தாங்கிக் கொள்ளு. பாடாதியா உத்தரகோச மங்கைக்கு அரசே. திருமணாசிரியத்தில் திருப்பெருந்துறையும் உத்தரகோச மங்கையும் தில்லையும் தொட்ட இடமெல்லாம் பேசப்பெறுகிற பெருமை பொருந்திய திருத்தலங்கள். அப்படி பார்க்கிற போது உத்தரகோச மங்கை தான் அவருக்கு ஊர் அப்படின்னுலாம் நிறைய குறிப்புகளை நம்ம பார்த்தோம். அதனால அங்கே அறையில் ஆடினாராம், தில்லையில் அம்பலத்தில் ஆடினாரு. இப்படின்னு ஒரு மரபு. இப்படிதான் இங்கெல்லாம் தான் ஆடுவாரா அப்படின்னா, காலத்தியில ஒருத்தருக்கு திருநடன தரிசனம் தர்றாரு. எங்க திருக்காலத்தி காலாசிரியர். அது எங்க அப்படின்னா, இன்னைக்கும் அவர் திருநடனம் செய்த அந்த மண்டபம், அந்த இடம் நடராஜ ரங்கஸ்தலா அப்படின்னு தெலுங்கு. அந்த மக்கள்லாம் நடராஜா தாண்டவம் செய்த இடத்துக்கு பெயர். அங்க பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பமா நடராஜாவுடைய நடன தரிசனம், அம்பாட நேர பார்க்கிற மாதிரி, ஏனைய பூதகணங்களெல்லாம் இசை கருவிகளை இசைக்கிற மாதிரி, விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் எல்லாம் அதெல்லாம் சேதனாராட அந்த திருப்புகளை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு, திருக்காலத்தில் நடராஜ யாரை பார்த்தவங்க கொஞ்சம் கை விட்டுங்க. காலாசிரி போயிருப்பீங்க எல்லாரும். நடராஜ ரங்கஸ்தலால நடன தரிசனம். பெரிய நடராஜா கோயிலுக்குள்ள இருப்பார், எழுதே விஷயம் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய நடராஜா இருப்பார். இந்த இடம் தனியா இருக்குது, கொஞ்சம் தூரமா வரணும். அதாவது மணிகண்டேஸ்வரர்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ள வரணும். அந்த பாரத்வாஜத்தை அதெல்லாம் இப்போ நிறைய கட்டிடங்கள் உருவானதுனால தேடி பிடிச்சி ஒரு பார்க்குற மாதிரி. ஆகையினாலே ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு, அந்த அம்சங்கள்லாம் புராண சம்பிரதாயங்களோடு நடராஜ பெருமானுடைய வழிபாடு சிறப்பாக நடக்கிற செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்ற காரணத்தால் நாள்தோறும் பக்கத்திலேயே வெள்ளக்காரனான் முதலியார் தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அதை அடுத்து தான் மாராயணி தெரு இருக்கும். அங்கே ஆதீன திருமணங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அருமையான பகுதி. அங்கே வெள்ளக்காரனான் முதலியார் தெருவில் எந்த தெற்கு போகிற வாய் வழியாக சுலபமான அடாத வழிக்கு போகலாம். போய் நாள்தோறும் சிவகங்கையில் குளிக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு படிச்சுட்டு வந்த நேரம் கூட பாக்கியெல்லாம் கோயில் இருக்கிறது, அர்த்தஜாமம் பார்க்கறது, இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு பொற்காலமாக இருந்த அந்த காலத்தில் தில்லையை பொறுத்த வரைக்கும் சிதம்பரத்தில் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய திருப்புலீச்சரம்னு ஒரு ஆலயம். திருப்புலீச்சரம்னா இப்போ புராணம் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். திருப்புலீச்சரம் அப்படின்னா எந்த கோயில்னு தெரியாதவங்களுக்கு என்ன சொல்லணும்னா இளமையாக்கினார் கோயில்னா தெரியும். இளமையாக்கினார் கோயிலுக்கு போயிருக்கிறவங்க கொஞ்சம் கை கொடுக்குங்க. அது நிறைய விவரம் தெரிஞ்சவங்க போயிருக்காங்க. இன்னும் பல பேர் என்ன போகணும். நீங்கள் போய் சிதம்பரம் போயாச்சுன்னா சிதம்பரத்தோடு விடக்கூடாது. வியாக்கிரபாதர் அவர் நாள்தோறும் ஆத்மார்த்தமா பூஜை பண்ண கோயில் அந்த திருப்புலீச்சரம்னு சொல்லக்கூடிய சிவாலயம். அழகான குளம். அங்கதான் திருநீலகண்டர் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னு பட்னத்தார் பாராட்டிய 3 நாயன்மார்கள் ஒரு
இன்னொரு சிறு தொண்டர், இன்னொரு திருநீலகண்டர் இல்லையா? வாடால் மகவறிந்து உட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூடால் இடமை துறக்க வல்லே நல்லேன், தொண்டு செய்து நாடாவில் கண்ணடங்கு அப்ப வல்லே நல்லேன், நாயினி சென்று ஆடாவது எப்படியோ திருக்காடத்தி அப்பனுக்கே அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அதனால அதுல பாத்தீங்கன்னா அதாவது திருநீலகண்டர் வந்து தன்னுடைய மனைவியை தொட முடியாது. ஒரு கோல் கட்டி குளத்துல மூழ்கி எழுகிற பொழுது எவரை பெற்றாருன்னு சொல்ற திருக்குளம் அங்கதான் இருக்கு. அந்த புடைப்பு சின்னம் அந்த கோயில் குளத்துல பாத்தீங்கன்னா சுவரோட சுவரா தனி சன்னதியா பார்க்கலாம். அங்கதான் நம்முடைய 63 நாயன்மார்கள்ல காலத்தால் மிக தொன்மையானவர், அப்பர் சுவாமியால் பாராட்ட பெற்றவர், காலத்தால் முந்தைய நாயன்மார்கள் வரிசையில கணம்புள்ளர் ஒருத்தர். கடியார் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்று அடியார் அமர்வுகள் ஆடனை ஆடாதே, முடியாற்றி வேள்வி நூவாயிரவரோடும் குடிவாழ்த்தை ஒன்று குலாவி கூத்தாடினேன்னு புதுசுறுத்தி நம்பிவார்கள் திருவிசைப்பார்கள். அப்படி கணம்புள்ளர்ங்கிற நாயனார் என்ன செய்யறாரு? நாடுகளும் அந்த புலி கொண்டு வந்து அறிந்து அதை வியாபாரம் செய்து அதை வைக்கிற சொற்பொருளை கோயிலுக்கு தீபம் ஏற்றுவார். அந்த தீபம் இவ்வளவு நேரம் எரியணும் ஒரு கணக்கு. அன்னைக்கு புல் விலை போகல, எண்ணெய் கிடைக்கல. அவர் என்ன பண்ணார்? கொண்டு வந்த புல்லையே எரிக்க ஆரம்பித்தார். போதல புல்லு உடனே தன்னுடைய சடாமுகம் அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு தன்னையே எரித்து கொண்டாருங்கிற வரலாறு பட்ச ஆலயங்கிறது தான் அந்த இடமையாக்கினார் கோயில் என்று சொல்லுகிற திருப்புரீச்சரம். இனிமேல் கட்டாயம் இதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கதவை எழுதி உற்சாகமா பாருங்க. எல்லாரும் போறா போல நானும் போனேன். மாங்காய் தோப்பும் மாங்காயும் பறிக்கவில்லை, மடியும் மீனும் கட்டவில்லை. எங்க மச்சானுக்கும் மிச்சம் இல்லாம என் புருஷனும் கச்சேரிக்கு போனான், தேங்காய் மூடி கட்டிருக்கிறதுனால போனா சிதம்பரம். அதுதான் கோபுரம் பஸ் ஊட்டி இறங்கினா டூரிஸ்ட்டு உடனே இறங்கி உள்ள போய் வேக வேகமாக பார்த்து நடராஜாவுக்கு ஒரு சொல்லிவிட்டு அப்புறம் பக்கத்தில் ரங்கநாதர் ஒரே ரூம்ல 2 சாமியை பார்க்கலான்னு பெரும் விஷயம் வந்துடும். இதுதான் நடக்குது இந்த டூர்னு போயிட்டு. நம்ம அடியாருக்கு அப்படி போகணும். அடியாருன்னா என்ன செய்யணும்? ஆற அமர இருந்து தமிழருக்கும் நிச்சயால் காசனித்தம் வல்கிறீர்கள் இல்லையா? இருந்து பொறுமையா பார்த்து நடராஜ பெருமான எனக்கு தெரிய நான் தங்கி இருந்த அறையில வெள்ளபெருமான விளையாட்டுல தங்கி இருந்த அறையில ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு எந்த ஊரு, அவருடைய பூர்வாசனம் என்னங்கிறதெல்லாம் நானும் கேட்டதில்லை, அவரும் சொன்னதில்லை. அவர் என்ன செய்வார்னா காலையில் எடுத்துருப்பாரு, சிவகங்கையில் குளிப்பாரு, வருவார், ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுருப்பாரு, ஏதோ ஒரு கஞ்சி வைப்பார், சாப்பிடுவார், உடனே நேராக கோயிலுக்கு போயிடுவார். நட சாத்திர வரைக்கும் நடராஜா பக்கத்தில் அந்த கதவு கொடி மரத்துக்கிட்ட பக்கத்தில் ஒரு கதவு உட்காந்துருப்பார். அப்புறம் நட சாத்திரம்னே திரும்பி வந்துடுவார். மறுபடியும் சாய வச்ச போவார், சிவகங்கையில் குளிப்பார். எந்த இடத்துல சாப்பிட்டாருன்னா அர்த்தஜானம் முடிகிற வரைக்கும் கோயில் இருப்பார். அப்புறம் திரும்பி வந்துடுவார். இதுதான் தினம். வருஷ கணக்கில் அப்படித்தான் இருந்தார் அவர். நான் படிக்கிற காலம் வரைக்கும் அவரை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன எதுங்கிற வரலாறுலாம் எனக்கு தெரியாது. அப்படி சிதம்பரம் தரிசிக்க முக்கின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி எத்தனையோ பேர் வந்து நடராஜ பெருமானை தன்னை அப்படியே பெருமானோட ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ரொம்ப அழகாக கண்டராதிக்கிறது சோழராஜா. அவரு வந்து நடராஜாவுக்கு உருகி பாடியிருக்கிறார் திருவிசைப்பார். கண்டராதிக்கிறது ஒரு மாமன்னன், பெரிய ராஜாவு. அவரு நடராஜாவுக்கு வந்து பார்க்க முடியலையே சுவாமி அப்படின்னு கதறி உருகி அடுக்கிற பாட்டெல்லாம் இருக்கு இந்த நம்முடைய திருமுறைகளில். குறிப்பா திருவிசைப்பார் அகலோகமெல்லாம், இது வேற ஒருத்தர் பாடுறது, அகலோகமெல்லாம் அடியவர்களிடம் சூழல் புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ கேடாது, புகலோக நிர்வடைத்த புண்ணியங்கள் நன்னியசி சிவலோகமாவதும் தில்லை சிற்றம்பலமே அப்படின்னு. அது மாதிரி நம்ம மணிவாசக பெருமானம் கேட்கவே வேண்டாம். இங்க இருக்கிறவங்கெல்லாம் திருவாசக முற்றோதல். திருவாசகத்துல எத்தனை சிறப்பு, எவ்வளவு பெருமையா நம்முடைய தில்லை மாநகரம் பேசப்படுகிறது. தில்லை மூன்று ஆடிய திருவடி இல்லையா? தென்தில்லை மன்றினுள் ஆடிய போற்றி குரு தெரியார் காலத்தே முழுகுந்து உடம்பண்ணி கருத்திருத்தி முன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை
அருத்தியினால் நாய் அடியேன் அணிகொள் தில்லை கண்டேன் இல்லையா? தில்லை கண்டேன் அப்படியெல்லாம் பாடி பரவுகிறார். திருக்கோவையார் ஒரு நூல் மணிவாசன் பாடுவது. பல இடங்களில் திருவாசக முற்றுவதல் நடைபெறும். திருக்கோவையார் முற்றுவதல் நடைபெறுவது என்பது ரொம்ப அருமை. அதிகமாக இல்லை, ஏதோ விரலுக்கு 1-2 இடங்கள்ல நடப்பதாக தெரிகிறது இல்லையா? அதனால என்னன்னா காரணம், திருவாசகங்கிறது உங்களுக்கு தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டிங்கிற பாட்டில் வர மாதிரி எளிய இனிய சொற்கள் படித்த உடனே புரிகிற மாதிரி எளிய தமிழ், இனிய தமிழ், உள்ளத்தை உருக்குகிற தமிழ் என்புரிக்கையாகவே இருக்கக்கூடிய திருவாசகங்கிறது அதுலேயும் கடினமான பகுதிகள் இருக்கு, இருந்தாலும் அதிகமாக எளிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது அனுபவத்தில் பார்க்குற போது, பாராயணம் செய்கிற போது தெரியும். இப்போ இதே ஒரு பாட்டு, அதாவது உங்களுக்கு சொற்பதற்கார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் அப்புறம் மாறி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பதங்களும் கடந்த இன்பமே மணிவாசக பெருமான் சொல்றாருன்னா அந்த பதங்களெல்லாம் என்ன பதம்னா உரை பார்க்கணும், உரை சொல்லணும். அப்ப என்னன்னா அந்த இடங்கள்ல கொஞ்சம் கடினமா இருக்கு, அதெல்லாம் தக்க அறிஞர்கள் மக்கள் அருளாளர்கள் சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனா திருக்கோவையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவையார் முழுக்க அருமையான முழுமையான, அதாவது காலத்தால் மிக தொன்மையான கோவை என்று சொல்லுகிற யாப்பு, அதாவது கட்டளைத்தலை துறைங்கிற யாப்பு, எழுத்து எண்ணி பாட வேண்டிய யாப்பு, அதாவது நேரசை நிறையசை. அதில் நேரசையில தொடங்குனா நேர் 16, நிறையசையில தொடங்குனா 17 எழுத்து. ஒரு தொடர்னா ஒரு தொடர்ந்து 16 எழுத்து நேரசையில் வரணும். அதே மாதிரி நிறையசையில தொடங்குனா 17 எழுத்து வரும். நேர் 16, நிறை 17, ஓதினர் கழிப்புரை கோரடி கருத்து. அதில் முதல் பாட்டு திருக்கோவையார்ல திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் என்று தொடங்கும். இதுதான் முதல் பாட்டு. அதே மாதிரி முடிக்கிற பொழுது காரணி கற்பகம் கற்றவர் அப்படிங்கிற பாட்டு நிறைவாக வரும். மொத்தம் 400 பாட்டு. அந்த 400 பாட்டில் ஒரு பாடல் ரொம்ப எல்லாருக்கும் பயிற்சி உள்ளவர்களுக்கு ரொம்ப பிரபலம். என்னன்னா சிறைவான் புனல் பிள்ளை சிற்றம்பரத்தும் எங்க ஓதாமுன்னா சன்னதியில சோழசோழெல்லாம் முடிஞ்சு அந்த 12 முறை சொல்லணும். சில நேரங்களில் பஞ்சபுராணம் தான் சொல்லுவாங்க. நேரத்தை அனுசரித்து சில நேரங்களில் சில ஆலயங்கள்ல அந்த 12 திருமுறைகளும் சுவாமியினுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் சொல்ற போது என்ன செய்வாங்கன்னா மூவர் தேவாரம் அப்படின்னா 7 பாட்டு, திருவாசகத்துக்கு 1 பாட்டு, திருக்கோவையாருக்கு 1 பாட்டு சொல்லணும். திருவிசைப்பாவுக்கு 2 பாட்டு, ஏன்னா திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் திருமந்திரம் ஒண்ணுதான். 11ஆம் திருமுறை ஏராளமாக பாடுறதுல அது 1 பாட்டு. பெரிய புராணம் கேட்கவே வேண்டாம், 2 புராணத்திலையும் இடம்பெறும். 12 திருமுறை பாடும்போது இடம்பெறும் பெரிய புராணம் இல்லையா? அப்ப என்னன்னா அதிகமா நம்ம ஊர்வாமூர்த்திகள்லாம் பாட கேட்கலாம். திருக்கோவையார 1 பாட்டுன்னா இந்த பாட்டு சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பரத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதி கூட அந்த ஒரு தீந்தமிழின் துறைவாய் உடந்தனையோ அன்று 7 சூழல் உட்டோ இறைவா கடவரைக்கு என்போலாம் புகுந்து எழுதியதே அப்படின்னு 1 பாட்டு. இன்னொரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நான் திருமணங்கள்லாம் போய் நடத்தியிருக்கோம். நிறைய நம்ம சைவர்களுடைய இல்லத்துல புதுமனை புகுவிழா, திருமணம், அதே மாதிரி வாழ்வியல் முக்கியமான சில சடங்குகள்லாம் செய்கிற போது தமிழ் இடத்துல செய்கிற போது முக்கியமாக திருமணத்துல மண்ணில் நல்ல வண்ணம் பாடுற மாதிரி ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓருயிர் ஈருள் கொண்டு ஆனந்த வெள்ளத்திலே கிடைக்காருக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோனருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளத்து அக்காது உடனே என்று ஒரு அருமையான பாடல் சொல்லுவாங்க. இந்த அரசாணிக்காரர்களுடைய ஒரு பாடல் சொல்றது திருக்கோவையார் சொல்லுவோம். விரசம் கலந்த வரைமுறையானையின் போய் அளித்தார் முரசம் கலங்கி முருகியம் நீங்கும் எவர்க்கும்னா அரசம்பலத்து நின்று ஆடுகிறான். மேலை சிதம்பரம் ஆகிய பேரூர்ல நம்ம சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு நடராஜா நடனத்தான் விட்டாராம். இவர் பணம் கேட்டார், காசு பணம், எங்க போனாலும் நான் பணம் கேட்பது இல்லையா? அதாவது என்னன்னாக்கா கையை
கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி ஒரு உயிரினந்தால் அப்படின்னு போடுறாரு இல்லையா? அதனால அங்க கேட்டோம்னா இது பிறவான இருக்கிறவன் உனக்கு திருநடனத்தை மட்டும்தான் தருவேன், உனக்கு செல்வத்தை கொடுப்பதற்கு சேரமான பெருமாள் இருக்கா அப்படி அங்க போன அனுப்பிச்சிடுறாருன்னு கச்சியப்பனுடைய பேரூர் தலைவரான குறிப்பு. அப்ப பார்க்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு அங்க நடனது எங்க இருக்காருன்னா அரச மரத்து நிழல்ல இருக்காரு. அரசன் மரத்து ஆடும் பிரான் அரசம்பரவானன் சுவாமி நடராஜாவுக்கு ஒரு பேரு அரசம்பரவானன். அப்போ சேர்க்கிறார் சொல்றாரு, இந்த நடனத்தை பார்த்தாரா அந்த சுந்தரர் பார்த்த அந்த நிலை எப்படி இருந்ததுன்னா காண்டலும் எதை நடராஜோட தரிசனத்தை காண்டலும் பொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை உருக்க திருவாசனை எழுதுகிறா, கரையில் அன்பு என்பினை உருக்க கூட்ட ஐம்புலனில் புலப்படா என்பம் புணர்ந்து மெய் உணர்வினில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை சுவாமி அடைவது தாண்டவம். அம்பிகையாருன்னா அதுக்கு என்ன பேரு? சாமி அண்ணாதான் தாண்டவம். அதனால தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்தவன் சைவ ஆண் தகையார். யாருன்னா நம்ம சுந்தரபெருமான் சைவ ஆண் தகையாருக்கு அடுத்த நிலையை உடையார் உரைப்பார் சேர்க்கிறார். அதே மாதிரிதான் சிதம்பரத்துல வரும்போது தென்னிலா வளர்ந்த வேணியாரின் திருநடம் பெற்றிருக்கிற பாட்டும் 5 பேரையும் கண்களை உள்ள அளப்பரும் கரணங்களாலும் சிந்தையாக உணவும் ஒன்றும் திருந்து சாத்துவிகமையாக எந்துவான் சதையான ஆளும் ஆனந்த எழுதில் தனிப்பெருந்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறினா மகிழ்ச்சியில் நடந்த ஒன்று ஓசை நடக்கும் தத்துவம், இன்னொன்று ஒலி நடக்கும் என்ற தத்துவம். தத்துவ வல்லுநர்கள் நம்ம சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் அது உலகம் சொல்லுவோம். அதெல்லாம் வாய்ப்பு வரும். நம்ம வகுப்புக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து பெரிய புராண வகுப்பு நம்ம பள்ளிக்கரணை சிசபாவனை கூடத்துல பாராட்டுதல் குடிநிலை திருஞானமையை தொடர்ந்து நிகழ்த்துகிறார்கள். அப்ப என்னன்னு சொன்னாக்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்து சிந்திப்பதற்கு வாய்ப்பு வருகிறது. அந்த பகுதிகளை எல்லாம் நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அருமையான இந்த திருநடன தரிசனத்தை சுந்தரர் பெருமானுக்கு எங்க அரசம்பர நீழல சுவாமி காட்டுகிறார் என்று நமக்கு வரலாறு இருக்கிறது. ஆகையினால இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் திருக்கோவையாறுல ரொம்ப அழகா நம்முடைய மகாசிரியர் பெருமான் பாடியிருக்கிறார். தில்லை நகரத்தினுடைய சிறப்புகள் திருக்கோவையாரை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் விரிவாக சிந்திக்கப்பட வேண்டிய செய்திகள். ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞான ஐயா அவர்கள் இது மாதிரி ஒரு விழா அரங்கத்திலே திருக்கோவையாரும் அதற்குள்ள விளக்கமுமாக சந்தர்ப்பம் வருகிற போது ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துகிற காலத்துல ஒரு திருக்கோவையார் பாடி அதற்கு விளக்கம் சொல்லி அப்படி ஒரு பாட்டும் பொருளுமாக ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த மாதிரி நிகழ்வுகளிலே நாம் திருக்கோவையாரை அனுபவிக்கலாம். அதற்கு முன்பாக இப்பொழுது மட்டுவார் குடலி செல்வி மட்டுவார் குடலி மறுவார் குடலி இங்கே குறிப்பாக மட்டுவார் குடலி இந்த திருக்கோவையார் பாராயணத்தை நம்ம சர்க்குருநாதனுக்கு வகுப்படுகிற பொழுது காலிலே கேட்டு அவர் பயிற்சி நேரடியாக கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவர் மானசீக குருவாக கருதி கொண்டு அவள் கற்ற அந்த திருக்கோவையார் பாடல் அதை இங்கே பாடுவார். திருச்சிற்றம்பலம். திருவளத்தாமரை சீர்வளக்காவிகள் ஈசத்தில்லை உருவளர் பூங்குழ பூங்குபை காந்தம் நோங்கு தெய்வ மறுவளர் பாலையோ பள்ளியின் ஒழுகி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்து
சிவனை செல்வர்களே, என்னால் திருக்கோவையார் மணிவாசக பெருமான் திருவாயில் வந்தவரிய திருக்கோவையார் திருவாசகம் எந்த அளவு மக்கள் மையத்திலே பரவி இருக்கிறதோ அதுபோல திருக்கோவையார் மக்களுடைய குறிப்பாக நம்முடைய சிவனடியாருடைய சிந்தையிலே தொடர்ந்து அதுவும் பயிற்சிக்குரிய அற்புத பாராயணமாக வருக வேண்டுங்கிற அந்த செய்தியை இங்கே உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து சின்னையம்பதியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது வேடிக்கையாக சில செய்திகள் நம்ம மூவர் தேவாரம் திருவாசகம் மற்ற ஏனைய திருமுறைகள் அல்லாமல் பல அடியார்கள் பாடி பரவுகிற பொழுது அதில் நம்ம காடமேகப்புலவர் ரொம்ப வேடிக்கையாக ஒரு பாட்டு பாடுறார். அவர் எங்கே போனாலும் பசி பொறுக்காது. இப்பவும் பசி பொறுக்காத நேரம். ஆற்றுக்குள் இருந்து அழகரா என்றாலும் சோற்றுக்குள் இருக்கிறான்னு சொற்கை அடிக்கடி செய்கிறார். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு காட்டு வழியாக செல்கிற பொழுது அந்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்தார். அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் பழையது ஏதாவது தேவையான அந்த அவர்களுக்கு என்ன எளிய சாதாரணமான ஒரு உணவு ஏதோ வைத்திருப்பாங்க. போனார். ரொம்ப பசியாக இருக்கிறதுனா அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு அந்த உணவை கொடுத்தாங்க, வாங்கினாரு, சாப்பிட்டார். நம்ம தர்மபுரம் செய்யாகிட்ட உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தர்மபுரம் சாமினார். அவருக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா திருப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவார். இப்போ நமக்கு எளிய ஒரு பொருள் கொண்டாந்து என் கையில் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே வாங்கி கொடுத்தாரு. என்ன செய்யணும், உங்களை வாழ்த்தணும் இல்லையா? அது மாதிரி தர்மபுரத்தையா என்ன சொல்லுவாருன்னா அப்படி வாழ்த்துவார், மண்ணில் நல்லா ஒன்று சொல்லி வாழ்த்துவார். அதுபோல புலவர்கள் என்ன செய்வார்கள், வாழ்த்தணும். இப்போ இவரும் தமிழ் கடல் யாரு, அகிலாண்டேஸ்வரியினுடைய தாம்பூலம் உமிழப்பெற்று ஞானம் பெற்றவர். அம்மென்றால் 1000 பாட்டு ஆகாதவனும் அரிகண்ட எமகண்ட பாடினவர். இந்த குரல் வளையில கத்தியை வச்சுட்டா அந்த குரல் வளை ஏறி இறங்கக்கூடாது, பாடணும். முடியுமா? அப்படி பாடுகிற வல்லமை பெற்றவர் காலநேரம், தவிராத காலநேரம். அருணகிரியார் அவரை பாராட்டுறாரு. அப்படின்னா எவ்வளவு விரும்புகிறவர் பார்த்தாரு. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும், தமிழ் இலக்கிய இலக்கணம் எல்லாம் தெரியுமா? இவர் என்னன்னா ஒரு பாட்டால வாழ்த்தணும். எப்படி ஒரு பாட்டால வாழ்த்தணும். இதுக்கு முன்ன ஒரு முறை நாகப்பட்டினத்துக்கு போனார். இந்த செய்தி பேர் நாகப்பட்டினத்துல காத்தான் சத்திரம்னு ஒரு சத்திரம். அப்பதான் ஹோட்டல்லாம் கிடையாது, விடுதிகள்லாம் கிடையாது. தடிக்க விழுந்தான் நம்ம இப்ப இருக்கிற மாதிரி கடற்கரையெல்லாம் இருக்காது. அங்கே போனோடனே காலையில் போனவங்க மத்தியான நேரம் அணைச்சி சாப்பாடு கிடைக்கும், மாலை நேரம் வரைக்கும் சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு போகணும். என்ன பண்ணாரு, கத்து கடல் சூழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலகிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை இலையிலிட வெள்ளி இடம்னு பாடிக்கிட்டார். அந்த காத்தாங்கிற அந்த சத்திரத்தை உணர்ந்து வந்தது காலமேகம்னு தெரிஞ்சு போச்சு. அங்கேயோ அவருக்கு பாடி போட்டு போயிட்டாரு. போய் கையில் காட்டில் விழுந்து அரைச்சிட்டு வந்து அவரை நல்லா சாப்பிட வச்சு ஆசீர்வாதமாக ஒரு பாட்டு பாடுறார். இவர் அந்த பாட்டே ஆசீர்வாதம் தான். எப்படி அந்த பாட்டிலே ஆசீர்வாதமாக வச்சுக்கின்றார். கத்து கடல் சூழ் நாகை நாகப்பட்டினம் காத்தாந்தன் சத்திரத்தில் முதல்ல சொன்ன தப்பான அர்த்தம் என்னன்னா சூரியன் அஸ்தமிச்சாலும் கூட அரிசி வராதுன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம், உலகமே அஸ்தமிச்சா கூட அரிசி எப்பவுமே அங்கே இருக்குன்னு அர்த்தம். கத்திகளும் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலகிலிட ஊரடங்கும்னா முதல்ல சொன்ன அர்த்தம் ஊரே அடங்கி ஒரு அகப்ப சோறு வைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் இருக்கும். இப்ப என்ன அர்த்தம்னா குத்தி உலகிலிட ஊர் அடங்கு, ஊருக்கே சோறு ஓடுறாங்க. ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழுந்தாரு. வெள்ளி மீனே முளைஞ்சே ஒருவேளை சோறு போடுறதுக்குள்ளேன்னு முதல்ல தாழ்த்தி பாடியவர் இப்ப
சுக்கரன் வந்து நாணப்படுறாரு. அந்த சாப்பாடு அவ்வளவு வெள்ள வெளியேன்னு இருக்குதான், பரவாயில்ல நல்ல, அதனால நாணப்படுகிறான சுக்கரன் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அவர் எங்க போனாலும் சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப முருகப்பெருமானை பார்த்து பாடுறாரு. பசி பொருட்கள் திருச்செந்தூருக்கு போனவர் அப்பன் இறந்துண்ணி ஆத்தா மலைகளில் ஒப்புடைய மாமன் உருவேடி சப்பைக்கார் அண்ணன் சப்பைக்கார் அண்ணன் பெருவயிரன் அருமுகவா உனக்கு இங்கு எண்ணும் பெருமை இவையினார். புள்ளிருக்கு வேணுக்கு போனார். உங்க அப்பாவுக்கு வாதம், உனக்கு என்னையா வைத்தியநாதன் பேரு, நடராஜானே நீ இருக்கிற உன்ற காலே ஒரு முட்டை பிடிக்குது வாதக்காலம் உனக்கு மைத்துனருக்கு நீரிழி போத பெருவயிராம் புத்திரருக்கு ஓதக்கள் வந்த நினைவிற்க வகையறியார் வேண்டுவரால் எந்த நினைவு இருப்பார் இவர்னு கிட்டதா பாடிக்கிறார். இதெல்லாம் நிந்தா துதின்னு பேர். இப்படி வழக்கமா எங்க போனாலும் கேலி கிண்டல் நிந்தையா பாடுறவரு இந்த மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்து ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தது பாடுறாங்கன்னா, மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோன் தனக்கு பெண்டாயினாள். கேட்டிலையோ குட்டி மடிக்க ஒரு கோட்டானையும் பெற்றால் கட்டு மடி சிற்றடைச்சி காய். அவங்க இடைச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூரா அவங்க வார்த்தையவே போடுறாரு. மாடு ஆடு. மாட்டுக்கோன் அப்படின்னா மகாவிஷ்ணு கல்லழகர், தங்கை மீனாட்சி. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோன். ஆட்டுக்கோன் யாருன்னா நடராஜா. நடராஜாவுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வைக்கிறார் ஆட்டுக்கோன். ஆட்டுக்கோன் தனக்கு பெண்டாயினாள். சிவகாம சுந்தரி மீனாட்சி இப்ப சிவகாம சுந்தரி ஆயிட்டா. கேட்டிலையோ இது என்னையா வச்சிருக்கிறோம். அங்கிருந்து வந்து இப்படி பேர் வாங்கினாங்க. ஒரு பிள்ளையெல்லாம் பெற்றாங்க. என்னையா பிள்ளை ஒரு கோட்டாம போய் பெற்றாள். யாரு? இந்த சிவகாம சுந்தரி. அது என்ன ஒரு கோட்டு யானைன்னா பிள்ளையாரு கோடு. இப்பதான் பிள்ளையாருக்கு ஒரு கோட்டானையும் பெற்றாள். அவ யாரு? கட்டு மணி சிற்றடைச்சிக்காள். யாரு? இடுகு நுண்ணடை மங்கை. சுந்தரர் வார்த்தையில சொன்னா கொடுகு விஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி தெடுகு மொட்டான குத்தி கூரை கொண்டு ஆதரிக்கும் இடம் முடுகு நாடிய வடுகர்வாள் முருகன் மூன்றி மாநகர்வாய் இடுகு நுண்ணடை மங்கைதனோடும் எத்துக்கு இங்கிருந்து இறங்கிறான் இறங்கியவர். அதனால கட்டு மணி சிற்றடைச்சி காண பாட்டு போனாருன்னு சொல்லி அழகா அப்படி ஆட்டுக்கோன் என்று ஒரு பெயரை அவர் சூட்டுகிறார். இப்படி நிறைய நம்ம அருள்கிரியார் வந்து அழகா இருக்கு மந்திரம் எழுவகை முன்வர உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்தை இங்கிலம் இலகிய அருள் எழில்வேள் என்று இலக்கணங்கள் வியேசிகள் மிக விரிக்கும் அம்பல மதுரை இத கவி. நம்ம சைவ திருமொழிகள் எல்லாம் நம்புறாரு. மதுரை இத கவி தன்னை இயற்று செந்தமிழ் விதமடு புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலம் இசை. இப்ப நடராஜா சொல்றாரு அம்பலம்னா தெரியல. செருக்கும் அம்பலம் இசையில் அசைவர நடித்த சங்கரர் வழிபடி அடியவர் திருக்குறுந்தடி அருள்வர அருடைய குருநாதான மாணிக்கவாசகர். இப்படி தில்லையை பற்றிய குறிப்பு போய் திருப்பரங்குன்றத்து திருக்குறள் சொல்றார். திருக்குழந்தை என அவர் வழிபடு பொருட்கு என்கிறார் அவர் பெரியவர். திருப்பரங்கிரி தனியுரை சரவண பெருமாளே. இப்படி பட்னசுவாமி, தாய்மாம சுவாமி, சாந்தன் சுவாமி இப்படி பலரும் பாடி பரவி இருக்கிற தில்லை. அந்த தில்லை மாநகர்ல நீங்க போனா அதாவது பிச்சாவரம்னு ஒரு கடற்கரை கோவில் வரும். அது போற வழியில பின்னத்தான் தில்லை சின்னவளத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால அன்னம்னா சாப்பிட்ற அன்னம் மட்டும் இல்லை, அன்னம் பறவை மட்டும் இல்லை, முக்திக்கு அன்னம். முக்தி தருகிற பெருமான் தரிசிக்க முக்தி தருகிற அம்பலவாழ. அதனால அம்பலவானுடைய அருள் அமுதம் இவ்வளவு நேரம் பருகினீங்க. இனிமேல் மாகேஸ்வர பூசை அமுதம் புசிக்கலாம் என்று சொல்லி இந்த அருமையான நிறைய விளையாட்டப்பட்ட நம்முடைய சித்தபாமணி கூடம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய திருவள்ளுவர் சமூகத்திற்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து திருத்தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருக்கைலாய வாத்திய இசைக்குழுவினருக்கும் இடையே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த வேலையை நிறைவு செய்கிறேன். மாலை நம்முடைய ஐயா திருவாசக சித்தர் பெருமான் ஐயா அவர்கள் எழுந்தபடி இங்கிருந்து திருவாசக விண்ணப்பம் செய்கிற பொழுது அனைவரும் எல்லாரும் இன்னும் உங்களுடைய உற்சாக உறவினர் நண்பர்களை எல்லாம் வருவித்து அவருடைய தரிசனம் கண்டு நீங்கள் பேரானந்த பெருவாழ்வியை விளைக்க வேண்டும் என்று சொல்லி இதில் அறிவிப்பு செய்கிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு, அண்ணாமலைக்கு, உண்ணாமலைக்கு, அண்ணாமலை உண்ணாமலை திருவண்ணாமலைக்கு, வெற்றி வேல் முருகனுக்கு.
மாமரை முனிவர் வாழ்க மரகதவல்லியோடும் காமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க காமர வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமலும் நீதி வாழ்க கோலையும் முழுவதும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம்ங்கிற பேரை அதனுடைய அருமை பெருமை தெரிந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதற்கு முன்பாகவே நான் கட்டிய இல்லத்திற்கு வாங்குகிற பாத்திர பண்டங்கள்லாம் கூட பேர் ஒரு கரண்டி வாங்கினா கூட திருச்சிற்றம்பலம் அடிச்சிருக்கேன். அவங்க வீடு பாத்திரத்தில் அவங்க பேர் அடிப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு பிள்ளையா மகன் பிறந்ததுனால அவனுக்கும் திருச்சிற்றம்பலம் என்றே பெயர் கூட்டுகிற அந்த வாய்ப்பை கூட்ட பெருமான் நல்கினான். பிற்பகல் திருக்கையாய வாத்தியத்தோடு தொடர்புடைய சைவ திருமுறைகளில் இசைக்கருவிகள் பற்றிய குறிப்பை விரிவாக விளக்கமாக ஆராய்ச்சி நுட்பத்தோடு பேசுவதற்கு திருச்சிற்றம்பலம் வருகை வருவார். வந்தவுடனே எங்கள் அந்த நிகழ்வில் சரியாக 2 மணிக்கு மேல் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று எங்கள் வாழ்க்கை வேண்டும். நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த சிறப்பு பிரபாகரமூர்த்தி ஐயா சிறப்பாக தில்லையை பற்றி பல அறியப்படாத செய்திகளை நமக்கு இங்கு மிக அற்புதமாக அறிவித்தார், அறிவிக்கிறார். இது இப்போ நமக்கு அது ஒரு நாட்டத்தை ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் போய் நம்ம இப்போ பார்க்கணும். இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது. இது போன்ற பெரியபுராண நிகழ்வும் ஒவ்வொரு மாதம் 4ஆம் வாரம் சித்தமா மணிக்கூடத்தில் நடைபெறுகிறது. அதிலும் பல அரிய தகவல்களை எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கிடைப்பதற்கு அரிய பேர். ஆக நம்ம ஐயா இங்கே நமக்கு இதை செய்ததற்கு பெரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் திருவடியை வணங்கிக் கொள்கிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். கிடைக்குமா அபய